தென்றல் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சி காமகோடி குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல மருத்துவமனையிலிருந்து பாலூட்டுதலுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஆலோசகர் சாருலதா வந்திருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம், அந்த பாலூட்டுதலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு அவங்க நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சாருலதா. வணக்கம் சார். தென்றல் நேயர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சாருலதா. நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரி தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் பண்ணேன். என்னுடைய மேஜர் எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. அதுக்கப்புறம் நான் என்னுடைய 2 குழந்தை பிறந்த பிறகு 6-7 இயர்ஸாக சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தாய்ப்பால் ஆலோசகராக வேலை பார்த்துட்ருக்கேன். அதில் பிஹெச்டி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலுடன் சேர்ந்து மில்க் பேங்க்கை பற்றி என்னோடய ரிசர்ச் இப்போ போயிட்டுருக்கு. நான் தாய்ப்பால் என்ன மாஸ்டர் டிகிரி கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி சைக்காலஜின்னு படிச்சுட்டு ஏன் தாய்ப்பால் ஆலோசகராக வந்திருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஐ வாண்டட் டு ஹைலைட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நானும் அம்மா, என்னுடைய கணவரும் ஒரு குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர், என்னுடைய மாமாவும் பீடியாட்ரிஷியன், என்னுடைய மைத்துனர் அவரும் பீடியாட்ரிஷியன். இத்தனை பேர் என்னை சுற்றி பீடியாட்ரிஷியன் இருந்தும் என்னோட பெரிய பையன், அவருக்கு இப்போ 16 இயர்ஸ் ஆகுது, அவருக்கு குழந்தை பிறக்கும் போது முதல் 40 நாட்கள் என்னால் போதுமான அளவுக்கு என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல. இத்தனை பேர் இருந்துமே ஏன்னா இவங்க எல்லாமே ஆண்களாக இருந்திருக்கிறாங்க. சுற்றி ஒரு மார்பகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெண் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவுக்கு தெரியல. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட். என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னால் ஏன் போதுமான அளவுக்கு என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல, நான் ஏன் ஃபார்முலா கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய 2வது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வயசு வரைக்கும் என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த தேடுதல் தான். அதுக்கப்புறம் ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டர்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து, அதுக்கான கோர்சஸ் படித்து, அதில் இப்போ எனக்கு ஸ்பெஷலைசேஷன் தாய்ப்பால் ஆலோசகராக படித்து இப்போ அதில் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு என்னோட தேடுதல் வளர்ந்துருக்கு. ரொம்ப அற்புதம், அருமை. அது நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பர்சனலாக நம்மளே சில விஷயங்களை நம்ம சந்திக்கும் பொழுது தான் அதை நோக்கி நம்ம தேடுதலுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா உங்களை போல் எத்தனையோ தாய்மார்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களால இதை எங்கே கேட்குறது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை விடக்கூடாது. இந்த பிரச்சனையை நமக்கு ஏற்பட்ட மாதிரி மற்றவங்களுக்கு வரக்கூடாது, அதை சொல்லணும் எல்லாருக்குன்னு நீங்கள் எடுத்த பணி ரொம்ப அற்புதமானது. ஸோ உங்கள் தாய்ப்பாலுடைய ஆலோசகராக நீங்கள் நிறைய பணி செஞ்சிட்ருக்கீங்க. இந்த தாய்ப்பால் முதல் 6 மாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்? முதல்ல எல்லா பெண்களுமே இயற்கையெல்லாம் ஒரு மேமல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாலூட்டிகள். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பாலூட்டிகள் மேமல்ஸ்னு படிப்போம். இந்த முதல் 6 மாதம் இயற்கையாகவே ஒரு குழந்தைக்கு அம்மாவுடைய தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது இயற்கையுடைய விதி. முதல் விஷயம் சிம்பிள். அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை நோய் எதிர்ப்பு சக்தியும், ஆன்டிபாடின்னு சொல்லுவோம், அது ஃபுல்லாகவே அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கிடச்சிரும். இயற்கையாகவே கிடச்சிரும். இப்போ வாய் வழியாக நம்ம சாப்பிட்றோன்னா உணவு குழாய் வழியாக நமக்கு ட்ராவல் ஆகி தான் வயத்துக்குள்ளே போகுது இல்லையா? இந்த கொலஸ்ட்ரம் சிம்பிள் என்ன பண்ணும், ஒரு பெயிண்ட் மாதிரி செவத்துக்கு நம்ம பட்டி பூசுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை கோட் பண்ணுறதுனால இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். இந்த பட்டி சோல்ஜர்ஸ். குழந்தைக்கு எந்த நோயும் தாக்குதல் வராமல் இந்த கொலஸ்ட்ரம் சிம்பிள் அந்த குழந்தைய பாதுகாக்கும். முதல் 3 நாட்கள் இது கம்மியான அளவு தான் சுரக்கும். ஆனால் இது ரொம்ப 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 ஸ்பெஷலான விஷயம். குழந்தைக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அது எவ்வளவு நேரம் வரைக்கும், எத்தனை தடவை வரைக்கும், ஒரு நாள் இருக்குமா அந்த சீம்பால்? 3 நாள்லேருந்து சில பேருக்கு 5 நாள் வரைக்கும் கூட சீம்பால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலி பொதுவாக பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சீம்பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.